ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 15 சனிக்கிழமை நாளைய தினம் பங்குனி மாதத்தோட முதல் நாள். இப்போ சொல்லக்கூடிய இந்த 5 பொருட்களை ஒன்றாக சேர்த்து கட்டி நீங்கள் வீட்டோட பீரோவில் வைக்கிறது மூலயமா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்ல பணவரவு ஏற்படும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது என்ன தாந்திரிக முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை மூட்டையாக சேர்த்து கட்டணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மாசி மாதம் முடிஞ்சு வரக்கூடிய இந்த பங்குனி மாதத்தோட முதல் நாள் அற்புதமான ஒரு நாள். சொல்லப்போனால் தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் இந்த பங்குனி மாதம் தான். என்னதான் இறுதி மாதமாக வந்திருந்தாலும் இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பு வாய்ந்த சில விரத தினங்கள் வரும். அதில் முக்கியமான ஒன்று ஸ்ரீராம நவமி. அதை விட முக்கியமானது இந்த பங்குனி மாதத்தோட முக்கியமான அடையாளமாக இருக்கக்கூடிய பங்குனி உத்திரம். இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது பொதுவாக முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த மாதமா. பங்குனி மாதத்தில் நீங்கள் ஒரு வாரமும் வரக்கூடிய வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை தொடர்ந்து வணங்கிட்டு வர்றது மூலயமா பலவிதமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இது போக இந்த பங்குனி மாதத்தில் வசந்த நவராத்திரி, ஆலமகி ஏகாதசி, விஜயா ஏகாதசின்னு சொல்லி எக்கச்சக்கமான விரத தினங்களும் விசேஷ தினங்களும் வந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்தோட முதல் நாள் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் குடும்பத்துக்கு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். அதுலேயும் குறிப்பாக மாதத்தோட முதல் நாளே நீங்கள் செய்ய வேண்டிய பல பரிகார முறைகள் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கான பண வரவை அதிகப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். மாதங்களில் மங்கள மாதம் அப்படின்னு போற்றக்கூடியது இந்த பங்குனி மாதம். இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் பல மடங்கு பலனையும் நன்மையையும் கொடுக்கும். அதுவும் இந்த வருடம் பங்குனி மாதம் அப்படிங்கிறது சனிக்கிழமையில் ஆரம்பிக்கிறது கூடுதல் விசேஷம். மாதத்தோட முதல் நாள் அன்னைக்கு இப்போ நீங்கள் குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செய்யறதால பல நன்மைகள் பல வழிகளில் உங்களை தேடி வரும். மார்ச் 15ஆம் தேதி சனிக்கிழமை தான் பங்குனி மாதத்தோட முதல் நாள். பங்குனி மாதம் அப்படின்னு சொன்னாலே விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். நாளைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கலாம், விநாயகர் பெருமானை வணங்கலாம், சிவபெருமானை வணங்கலாம். இப்படி பல கடவுள்களை ஒரு சேர வணங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தான் பங்குனி மாதத்தோட முதல் நாள். அதிகாலை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையை சுத்தப்படுத்திக்கோங்க. சனிக்கிழமை அப்படிங்கிறதால பெருமாள் வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலாம். துளசி மாலைகள் தயார் செய்து பெருமாளுக்கு நீங்கள் அணிவிக்கிறது கூடுதல் விசேஷம். ஒரு மாதத்தோட முதல் நாள் அப்படிங்கிறது ஒரு வருடத்தோட முதல் நாள் புத்தாண்டு இருக்குல்ல, அது தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி, ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரி, புத்தாண்டு அன்னைக்கு முதல் நாள் உங்களுக்கு என்ன நல்ல காரியங்கள் ஏற்படுறதுக்கான வழிகளை செய்வீங்களோ அதே விஷயத்த ஒரு மாதம் வரக்கூடிய தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள் செய்யறது ரொம்ப விசேஷம். ஆங்கில மாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இல்லையோ, வருடத்தில் வரக்கூடிய ஒரு மாதமும் வரக்கூடிய தமிழ் மாதங்களோட முதல் நாளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். தெய்வீக வழிபாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை இப்போ இருக்கிறத விட பன்மடங்கு செல்வ செழிப்போட பொருளாதாரம் மேம்பட்டு வளமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதத்தோட முதல் நாளாக வரக்கூடிய நாளைய தினம் பங்குனி மாதத்தோட முதல் நாள் இருக்குல்ல, இந்த நாளில் நீங்கள் செல்வ செழிப்பை அதிகப்படுத்திக்கிறதுக்காகவும் பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்காகவும் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். சரி, இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை எத்தனை மணிக்கு செய்யலாம்? நாளைக்கு சனிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் ராகு காலம். மதியம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் தயார் செய்து நீங்கள் உங்கள் வீட்டோட பீரோவில் வைக்கணும். சரி, முதல்ல என்னென்ன பொருட்களை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரே ஒரு துண்டு சுக்கு. சுக்கு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு வழிபாட்டில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு ஒரு வாக்கு இருக்கு. அந்த அளவுக்கு மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த ஒரு பொருள் தான் சுக்கு. சுக்கு கெடுதலை நீக்கி நல்லதை உங்கள் பக்கம் வசியம் பண்ணக்கூடிய ஒரு பொருள். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரே ஒரு துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததா கிராம்பு, மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய அற்புதமான ஒரு பொருள். அடுத்ததா வசம்பு. வசம்பு அப்படிங்கிறது வசியத்தன்மை மிகுந்த பொருள். நீங்கள் எது மேலே ஆசைப்படுறீங்களோ, எதை விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் நல்ல வழியில் முயற்சி பண்ணும்போது கட்டாயம் அந்த பொருட்கள், அந்த விஷயங்கள் உங்கள் பக்கம் வசியமாகும். அதுக்கு நீங்கள் வசம்பை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா ஜாதிக்காய். ஜாதிக்காய் அப்படிங்கிறது மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பொலிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இருளாக இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் ஒளி பிரகாசமாக வீசணும்னா நீங்கள் ஜாதிக்காயை பயன்படுத்தலாம். ஜாதிக்காயை ஒரு முறையும் பூஜையில் வச்சு வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்யறதும் விசேஷம்தான். அடுத்ததா 1/2 ஸ்பூன் மிளகு. மிளகோட மகிமையை பற்றி நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. நம்மளோட பதிவுகளை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். கடன் பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே அதுக்கு முக்கியமான ஒரு தாந்திரிக பொருள் இந்த மிளகு தான். 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலோட சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எதிரிகளை தொல்லையை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு பொருளும் இந்த மிளகு தான். மருந்தாகவும் மகத்துவமாகவும் திகழக்கூடிய மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் கட்டுறதுக்கு ஒரே ஒரு துணி. துணி எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி,
கூடுமான அளவுக்கு மஞ்சள் அப்படி இல்லைனா சிவப்பு, இந்த 2 நிறத்தில் ஏதாவது ஒரு நிறத்தை பயன்படுத்திக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே இந்த தாந்திரிக முறையை செய்ய போகிறீங்கன்னா வீட்டோட பூஜை அறையை விளக்கேற்றி வச்சுட்டு உங்கள் வழிபாட்டெலாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு மணப்பலகையோ இல்லை ஒரு தட்டோ எடுத்து நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த துணியை எடுத்து அது மேலே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஜாதிக்காய், வசம்பு, ஒரே ஒரு துண்டு கிராம்பு, சுக்கு, அப்புறம் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து பூஜை அறையில் வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. குறிப்பாக கடன் பிரச்சனை காணாமல் போகணும், பொருளாதாரம் மேம்படணும், இந்த மாதம் முழுக்க எங்களுக்கு பணம் கைக்கு வந்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க. அதுக்கப்புறமா அந்த துணியை மூட்டையாக கட்டி திரும்பவும் ஒரு 10 நிமிடம் அதை பூஜை அறையில் வச்சுட்டு உங்கள் வீட்டோட பீரோ, லாக்கர் இந்த இடத்துல கொண்டு போய் வச்சுடுங்க. தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைக்கிறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் தினமும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பீரோ இருக்குல்ல, அதாவது சம்பளம் வாங்கிட்டு வந்து இங்கே தான் வைப்பீங்க, ஏதாவது நகை எடுத்துகிட்டு வந்தால் அங்கே தான் வைப்பீங்க, அந்த மாதிரி இடத்துல அந்த அறையில் கொண்டு போயிட்டு அந்த பீரோவில் இந்த மூட்டையை வச்சுடு. வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்லையும் முருகனுக்கு உகந்த நாட்கள்லையும் இந்த மூட்டைக்கு நீங்கள் தூப தீபம் போடணும். கூடுமான அளவுக்கு சுத்தபத்தம் இல்லாமல் அந்த மூட்டையை தொடுறதை தவிர்க்கிறது நல்லது. அது உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்த பொருட்கள். சுத்தபத்தம் இல்லாமல் தொட்டிங்கன்னா அதோட சக்தி அப்படிங்கிறது குறைஞ்சிடும். ஒருவேளை அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் வீணாக போயிருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா குளிச்சுட்டு அந்த மூட்டையை ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ பிரித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் வீணாக போயிருந்ததுன்னா அந்த பொருட்களை கால்படத்தில் விட்டுட்டு மறுபடியும் புதுசாக பொருட்களை சேர்த்துட்டு அந்த மூட்டையை எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த மூட்டை இருக்கக்கூடிய இடத்துல பணம் வசியமாகும், கடன் தொல்லை காணாமல் போகும், உங்கள் வாழ்க்கையை பொலிவாகும், எதிரிகள் தொல்லை இருக்க மாட்டாங்க. குறிப்பாக போட்டி, பொறாமை, கந்திஷ்டி இதெல்லாம் கிட்டவே நெருங்காது. இப்படி எல்லா நன்மைகளும் ஒரு சேர நீங்கள் ஒரு மூட்டையை தயார் செய்து வைக்கும்போது கிடைக்குதுன்னா தாராளமாக நீங்கள் செலவு பண்ணலாம். இதில் சில பொருட்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கலாம். இதில் ஒரு சில பொருட்கள் இல்லை, எல்லா பொருட்களும் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் என்னென்ன பொருட்கள் பார்க்குறீங்களோ இந்த பொருட்கள் எல்லாமே உங்கள் வீடு பக்கத்துடைய நாட்டு மருந்து கடைகளில் கட்டாயம் கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். குறைந்தது ஒரு 100 ரூபாயிலேருந்து ஒரு 50 ரூபாய் செலவு பண்ணிங்கனாலே இந்த பொருட்கள் அதிகம் நீங்கள் வாங்கிடலாம். இல்லை உங்கள் வீட்டில் ஏற்கனவே இந்த பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னாலும் சமையலுக்காக வைத்திருக்கக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம், தப்பில்லை. நாளைய தினம் சனிக்கிழமை, பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் உகந்தது. கட்டாயம் பெருமாள் தரிசனம் பண்ணுங்க. அது போக பங்குனி மாதம் அப்படிங்கிறத முன்னாடியே சொன்ன மாதிரி முருகனுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதால முருகனோட தரிசனம் கட்டாயம் நீங்கள் செய்யணும். ஒரு வாரமும் வரக்கூடிய, அதாவது இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4 செவ்வாய்க்கிழமைகள் வருது. இந்த 4 செவ்வாய்க்கிழமைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். மற்ற மாதங்களில் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் முருகனை வழிபடுறதை விட பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த 4 செவ்வாய்க்கிழமை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்த பங்குனிக்குள்ளே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்கும். நம்பிக்கையோட, முழு பக்தியோட நீங்கள் முருகப்பெருமான தரிசனம் செய்யும் போது நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். நம்மளோட தனித்தனி கஷ்டங்கள் தீர்றதுக்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு பதிலாக ஒட்டுமொத்த கஷ்டங்களும் ஒரே நேரத்தில் சரியாகிறதுக்கு முருகப்பெருமானை வணங்கலாமா? அந்த அளவுக்கு முருகப்பெருமானுக்கு சக்தி இருக்குது. இது போக முருகப்பெருமானுக்கு இந்த பங்குனி மாதத்தில் என்றைக்காவது ஒரு நாள் உங்களால் என்ன அபிஷேகம் பண்ண முடியுதோ அந்த அபிஷேக தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுங்க. உங்கள் குடும்பமே ஓன்னு இருக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.